1928ஆம் ஆண்டில் மருத்துவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தன் ஆய்வகத்தில் ஒரு சோதனையை முடித்துவிட்டு விடுமுறைக்குச் சென்றார். திரும்பி வந்து பார்த்தபோது அவர் ஆய்வு செய்து கொண்டிருந்த ஒரு தட்டில் தேவையற்ற ஒரு பூஞ்சை வளர்ந்திருந்தது. ஐயோ, இந்த சோதனை வீணாகிவிட்டதே என்று சொல்லி அதை தூக்கி எறியப் போனார். அது ஒரு பயனற்ற கடினமான பாறை போன்ற நிலைமை. ஆனால் தூக்கி எறிவதற்கு முன் அவர் ஒன்றை கவனித்தார். அந்த பூஞ்சையைச் சுற்றி இருந்த கொடிய நுண்ணுயிரிகள் எல்லாம் இறந்து கிடந்தன. அந்த பயனற்ற பூஞ்சையிலிருந்து தான் கோடிக்கணக்கான உயிர்களை காத்த பெனிசிலின் என்ற அருமருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆம், ஒரு பயனற்ற பாறையிலிருந்து உலகையே நலமாக்கும் தேன் புறப்பட்டது. அன்பானவர்களே, நம் வேதாகமத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு உண்டு. சிம்சோன் என்ற தேவ மனுஷன் ஒரு பயங்கரமான சிங்கத்தை கொன்று போட்டான். சில நாட்கள் கழித்து அந்த வழியே அவன் திரும்ப வரும்போது ஒரு வியப்பைக் கண்டான். இறந்து போன அந்த சிங்கத்தின் உடலுக்குள் ஒரு தேனீக்கூடு இருந்து அதில் தேன் நிறைந்திருந்தது. அப்போது அவன் ஒரு விடுகதையைச் சொன்னான். பட்சிப்பவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. இறந்து போன சிங்கம் ஒரு கடினமான பாறை, ஆனால் அதிலிருந்து இனிமையான தேன் வந்தது. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வாக்குறுதி இதுதான். சங்கீதம் 81:16 கண்மலையின் தேனினால் உன்னை நிறைவடையச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள கடினமான சூழ்நிலைகளை பார்த்து அஞ்சாதீர்கள். உங்கள் வேதனை